Hi Mystic Soul, welcome to Mystic Infinity. இன்றைக்கி வந்து 2026ஓட உங்களோட கெரியர் ப்ரெடிக்ஷன் டீட்டெயிலில் பார்க்கலாம். இது வந்து பைல் செலெக்ஷன் தான் வச்சுருக்கேன். ஸோ வந்து பைல் 1 பைல் 2 உங்களோட இன்ட்யூஷனோட எந்த பைல்ஸ் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அந்த பைலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ரீடிங் பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி வந்து கார்ட் சஃபில் பண்ணி பைல் 1க்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரீடிங் பார்க்கலாம். பைல் 1க்கு வந்து இந்த வருஷம் ஸ்டார்டிங் பீரியட் வந்து என்ன சொல்கிறது, இந்த வருஷத்தோட தீமே என்ன அப்படின்னா ஒரு எமோஷ்னல் மெச்சூரிட்டி இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ கேரியர் டிசிஷன் வந்து காமாக பேலன்ஸ் மைண்ட் செட்டில் எடுக்கணும். ஸோ லீடர்ஷிப் எனர்ஜி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து டிஸ்கார்ட் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட். ஸோ ஓல்டு ரூல், ஓல்டு மைண்ட் செட் இல்லை அப்படின்னா ஒரு பழைய சுச்சுவேஷன் முடிஞ்சு ஒரு நியூ ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இது வந்து லாஸ் கிடையாது, இது வந்து ரீபர்த்து. ஸோ செகண்ட் ஆஃப்னு பார்க்கும்போது 9 ஆஃப் கப்ஸு, அது வந்து விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் எனர்ஜி. ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரெகக்னிஷன்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஒரு லாங் டேர்மாக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து செகண்ட் ஆஃபில் கிடைக்கும். ஸோ எமோஷ்னலி வந்து இது வந்து ஒரு ரிவார்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த வருஷத்தோட மெயின் சேலஞ்ச் என்ன அப்படின்னா ஃபியர் ஆஃப் டேக்கிங் அ ரிஸ்க். அது ஒரு முடிவு எடுக்கிறதுல வந்து பயம் இருக்கும். அதுதான் அதுமாரி நியூ பிகினிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு தயக்கம், ஒரு ஹெசிடேஷன், அது வந்து ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஸோ கரேஜியஸ் டெஸ்ட் வந்து முக்கியம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபைனல் அவுட்கம் பார்க்கும்போது இந்த இயர் எண்டு வந்து நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாகவும் ஒரு பெட்டர் ஃபேஸில் மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ்க்கு வந்து ட்ரான்சிஷன் ஸ்லோ, பட் ஆனால் ஸ்டடி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி காட்டுது. இப்போ செகண்ட் ஃபைலோட ரீடிங் நம்ம பார்க்கலாம். இந்த இயரோட தீமே என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எமோஷ்னலி அவுட்கோயிங் சம்திங். ஸோ கரண்ட் ரோலில் வந்து உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஸோ வந்து ஒரு டீப்பரான பர்பஸ் வந்து தேடிட்டுருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் பேசுனா, அதாவது ஒரு பொறுமையாக அதே மாதிரி ஒரு பேலன்ஸ் பண்ணுறது தான் கீ. ஸோ வந்து சடன் ஜம்ப் பண்ணாமல் ஸ்ட்ராட்டஜியாக மூவ் பண்ணுங்கள். கொலாபரேஷன் அண்ட் டைமிங் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ க்ரோத் எனர்ஜி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஸ்டில் மாஸ்டரி. ஸோ கன்சிஸ்டன்சியாக எஃபோர்ட் போட்டோன்னா கெரியர் வந்து சாலிடாக பில்ட் ஆகும். ஸோ அதுதான் ரெகக்னிஷன் வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் அண்ட் அப்ரிஷியேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஒரு ப்ரமோஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பப்ளிக் ரெகக்னிஷன் வந்து ஸ்ட்ராங்காக தெரியுது. அவுட்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர் எண்டில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லீடர்ஷிப் எனர்ஜி இருக்குது. போல்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரெசன்ஸ், அதாவது பீப்புள் வந்து நேச்சுரலி ரெஸ்பெக்ட் அண்ட் நோட்டீஸ் யூ. தேங்க்யூ. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.